ஹலோ கைஸ். இளைஞர்களின் கனவு கன்னியாக வலம் வந்துட்டு இருந்த நம்ம ரம்யா பாண்டியன் இப்போது தன்னோட காதல் தோல்வியால் நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காதல் தோல்வியால் அவங்களோட உடம்புல இப்படி ஒரு மாற்றம் நடந்திருக்கா அப்படின்னு ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஷாக்கிங்கில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான விஷயங்களை இப்போ ரம்யா பாண்டியன் ஓப்பனாக பேசியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜோக்கர் படத்து மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான ரம்யா பாண்டியனுக்கு சினிமாவில் சரியான வாய்ப்பு இன்னைக்கு வரைக்குமே கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கப்புறமா இவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலையும் பிரபலமானாங்க. பிக் பாஸுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா தயாரிப்பில் வெளியான ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமான ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னா குக் வித் கோமாளி. இதன் மூலிமா புகழோட சரியான ஒரு பேர் அமைச்சு பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணாங்க. அது மூலிமாவும் மக்கள் மத்தியில் ரொம்பவே பரிச்சயமும் ஆனாங்க நம்ம ரம்யா பாண்டியன். இதையடுத்து மம்முட்டி நடிப்பில் வெளியான நண்பகல் நேரத்து மயக்கம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாங்க. இப்போ இவங்க இடும்பன்காரி அப்படிங்கிற படத்துலையும் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இவங்களுக்கு பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே சொச்சமாக தான் வந்துட்டுருக்கு. சமீபத்தில் பேட்டியில் ஒன்றில் கலந்துக்கிட்ட ரம்யா பாண்டியன் தன்னோட முன்னாள் காதலர் பற்றி பேசியிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த இடத்துலையுமே பேசாத தன்னோட காதல் கதையை இப்போ பேசியிருக்காங்க. அதில் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்பவே பேடான ஒரு பிரேக்கப் தான் நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அதுலேருந்து எப்படி மீள்றதுனே தெரியாமல் தவிச்சிட்டு வந்தேன். நான் ரொம்பவே உடஞ்சி போயிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே அப்செட்டில் தான் இருந்தேன். இதனால் ஒரு கட்டத்தில் ஒல்லியாகவே ஆகிட்டேன். ஏன்னா நம்ம ரம்யா பாண்டியன் அவர்களை கொஞ்சம் சப்பியாக தான் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். ஆனால் இவங்க சொன்ன விஷயம் இப்படியெல்லாம் இருந்தாங்களா அப்படின்னு எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கு. இதிலேருந்து என்னோடய அக்கா தான் என்னை மீட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு ரம்யா பாண்டியன் இப்போ உருக்கமாக பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ரம்யா பாண்டியனோட ரசிகர்கள் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.